இப்போ பள்ளத்துறை டவுனுக்குள்ள ஒரு பிறப்பு காணி வேண்டும்னா 1 கோடி ரூபா வேணும். யூடியூப்பில் வேறு காசில் கொஞ்சம் கொண்டு வாங்க. இலங்கையில் மரத்தால் செய்த போட்சாட்டை அவரான் பதிவில் முதல் இருந்தார். அதிக பாதிப்புகளை இழந்து இன்றைய வரைய பாதிப்புகளை இழந்து வாழ்கிற மக்கள் எங்களுக்கு 2000 போகிறாங்களோ இப்போ கம்பெனியில் வேணால் 3000 ரூபா. என்னடா இது மனுஷனாக பிறந்ததால் நான் இவ்வளவு துன்பப்படுறேன், பறவையாக பிறந்திருக்கலாம் என்று யோசிப்பேன். வெளிநாட்டுக்காரர்கள் இழந்தபடியால் மாடி வீடுகள் எல்லாம் வந்து ஏன் பென்ஷன் எடுத்து போட்டு சும்மா இருக்கிறாங்க போட்டு இந்த குத்தையை எழுத நடத்துகிறேன். சில பிரச்சனையிட்டு குறைகளோட வாழலாம். பறவைகளே பறவைகளே பசியெடுத்த பறவைகளே. பெரிய அளவான மக்கள் தொகை வாழக்கூடிய பகுதி, ஆனால் பிரதான வீதி இன்றுமே போடப்படாத நிலையில் இருக்குது. அவரை பிடிச்சியோ உயிரோட இருக்க எங்களை பிடிச்சாலும் நீங்கள் முன்னாடி முக்கியமாக கடல் போக்குவரத்து, விமான போக்குவரத்து, ட்ரெயின் போக்குவரத்து. ஐயோ உயிரோட இருக்கு. இந்த சந்தையும் 15 வள்ளம் நிற்குது. 15 வள்ளமும் போகும். கிலோ விளைஞ்சு இன்றைக்கு எல்லா ஊரையும் விட இந்த ஊர் நொந்து போயிடுது. உதாரணத்துக்கு சரி ஐயா, சரி சரி, திட்டமிட்ட ஒரு சதி செயலோ. வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நண்பன் தர்சனாமிருத்தி பவனீசன். வல்வெட்டித்துறை என்ற ஊரை உங்களுக்கு சுட்டி காட்டி கொண்டிருக்கிறேன். ஏற்கனவே 3 காணொளிகள் பதிவிட்டிருக்கிறேன். தவறாத அந்த காணொலியை பாருங்க. அதில் நிறைய விடயங்கள் சேர்த்திருக்கிறேன். வரலாறு ரீதியாகவும் சரி, அழகு சார்ந்தும் சரி சேர்த்திருக்கிறேன். இப்போ நாங்கள் 4வது பகுதி தொடருக்கு போக போகிறோம். இந்த பக்கமாக என்னென்ன இருக்குன்றதை பார்ப்போம். நாங்கள் வந்த உடனே அதில் ஒரு பெரிய படகு ஒன்று போய்கொண்டிருக்கு பாருங்க. பறவைகளை பாருங்க. பறவைகளே பறவைகளே பசியெடுத்த பறவைகளே பால்வெளியில் நிறைதேடும் கடற்கரையின் பறவைகளே. பிலாந்தடாடே, என்ன பிலாந்து இதில் ஒரு பொதுவான தண்ணி குழாய்க்கினது. அது இன்னும் தெரியலை. கடல் பாருங்க உடத்தில் இருக்குண்டு அதில் இருக்குது. இதுக்குள்ளே ஒரு கொஞ்சம் தூரம் தான் இடைவெளி இருக்குது. ஆனால் தண்ணியை குடிக்கும்போது உப்புத்தன்மையே இல்லை. அது ஏன்னு எனக்கு தெரியலை. அடுத்தது இதில் பாருங்க, சமர்த்தி அபிவிருத்தி உத்தியோகத்தர் J 389. அதில் கோயில் இருக்கா? கோயில் எங்கே காட்டி கொண்டு வருவோம். அதுக்குள்ள ஒரு குறுக்கொழுங்க போது இந்த இடத்துல இருக்கிறது ஒரு கோயில். என்ன கோயில்? அம்மன் கோயிலாக தான் இருக்கும். இதுக்கு முருகா பார்ப்போம். மீனாட்சி அம்மன் கோயில். சரியா? இது எனக்கு இந்த மேலே பறவைகள் பறக்க பார்க்க நல்லா இருக்கு. பாருங்க, அந்த பறவைகளை பாருங்க, இறக்கே அடிக்கல, என்னென்னு மேலே பறக்குது. இங்கே பாருங்க, இந்த பறவை வந்து நல்ல புத்திசாலி. ஏன்னா தொடர்ந்து இறக்கையை அடித்து கொண்டு இருக்காமல் கொஞ்ச நேரம் அடித்து போட்டு அப்படியே காற்றுல மிதந்து கொண்டு இருக்குது. கீழே விழப்போகிற ஹட்டம் வரைக்க இறக்கை அடிக்குது. பாருங்க அப்படியே பார்த்து கொண்டு இல்லைங்க. ஏதாவது ஒரு பறவையே நீங்கள் பார்த்து கொண்டு இல்லைங்க. இந்த கீழே கீழே விழப்பு விழாத. இந்த இடத்துல ஒரு முக்கியமான ஒரு விடயம் சொல்லணும். நிறைய பேர் யோசிக்கிறது, என்னடா இது மனுஷனாக பிறந்ததால் நான் இவ்வளவு துன்பப்படுறேன், பறவையாக பிறந்திருக்கலாம் என்று யோசிப்பேன். ஆனால் உண்மையை சொல்லப்போனால் பறவை பறக்குதுன்றதை நாங்கள் பார்க்குறோம். பறக்கிறதுக்காக எவ்வளவு முயற்சி செய்துன்றதை நாங்கள் பார்க்குறோமா? இல்லை. உண்மையிலேயே முயற்சி இல்லாத ஆளாக இருந்தால் அவர் சிங்கமாக பிறந்தாலும் துன்பம்தான், புலியாக பிறந்தாலும் துன்பம்தான், என்னவா பிறந்தாலும் துன்பம்தான், பறவையாக பிறந்தாலும் துன்பம்தான். முயற்சி இல்லாட்டி பறவை கீழே தான் இருக்கும். முயற்சியில் தான் ஒரு உயர பறக்குது. இப்படியான சில அறிவுரைகள் நான் சொல்லியிருக்க நீங்கள் கேட்டு அதை வாழ்க்கையில் எடுத்துக்கொள்ளணும். நான் என்ன சொல்ல வரேன்னா, முயற்சி செய்யணும். பாருங்க, நாங்கள் எவ்வளோ முயற்சி செய்கிறோம். வல்வெட்டித்துறை. ஏய் பேங்க, டேய் அத்தி கடிச்சு விட்டாலும்பா.
எனக்கு என்ன நாயை கடிச்சா நீ நாயை திறத்த மாட்டேன் எடுப்பா போல கிடக்குறேன்னு வேறு. இந்த பகுதியில் ஐயோ பெரிய மீன் ஒன்று கொண்டு போனவர் உள்ளே கொண்டு போட்டார் அண்ணா. ஏன் இது மாதிரி ஆனந்தம் ஐயா பெரிய கதைக்கக்கூடிய ஆக்கலான்னு இருக்கேம்மா. பாக்கு நீர் முதலாக நீந்தி கிடந்தது நவரத்ன சாமி ஐயா. நவரத்ன சாமி வந்து அவரும் பல்லோத்திரையால் தான் அவர் அங்கே கல்யாணம் கட்டி அங்கே இருந்தபடியா தான் அங்கே சில ரெண்டும் ஒன்று தான். என்ன வெல்வெட்டித்துறை தொண்டமாருக்குள்ள வரும். அது இன்னமொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னென்றால் நவரத்ன சாமி முதல் நீந்தி போய்க்க நவரத்னாவை நீந்தி போய்க்க இடம் அந்த நீருக்கு அவர் மாறுபட்டு போயிட்டார். திரும்ப வந்து ரெண்டாம் தரம் போய்க்க பைலட்டாக போனது இதையோட பெரியப்பா சபாரத்னம்னு சொல்லி முதல் இலங்கையில் மரத்தால் செய்த போட் ஜாட்டை அவர் தான் பதவியில் முதல் இருந்தார். அவர் பேர் கந்தசாமி சபாரத்னம். அவர் தான் அந்த முழு விவரம் முதல் இந்த பதவியில் அந்த காலத்தில் மினிஸ்ட்ரியிலேயே மீன்பிடி மினிஸ்ட்ரியில் அவற்ற ஃபோட்டோ இருந்தது. சேமன் சவாரத்னம்னு சொல்லி அவர் தான் முதல் போட் ஜாட்சியர். அவர் நவரத்ன சாமியை ரெண்டாம் தரம் போய்க்கு அவர் தான் பைலட்டாக கூட்டி கொண்டு போனது. நவரத்ன சாமி ஐயாவுக்கும் சபான்ற பேரில் உதவி செய்திருக்க ஆளிக்கு முறை சபா. அப்போ இனி சபா தேடி பிடிச்சா நான் முன்னேறலாம் போல கிடக்கு. அவரை பிடிச்சியோ உயிரோட இருக்க எங்களை பிடிச்சாலும் நீங்கள் முன்னாடி யூடியூப்பில் வேறு காசில் கொஞ்சம் கொண்டு வாங்க. சரி ஐயா, நன்றி நன்றி. ஐயா அந்த மீனை வெட்டி போட்டு பாவம். என்ன மீன் அது? கொடுவை பாருங்க, கொடுவை மீனை பாருங்க. அது என்ன நண்டு? அது என்ன விலை ஒரு கிலோ? சரி நீங்க வெட்டுங்க கரைக்கு வெட்டுறீங்க. என்ன புதுசா இருக்கு டாப்பி நண்டு? எக்ஸ்போர்ட் ஆக போகுது. எந்த நாட்டுக்கு போகுது? ஒன்று எடுத்து பார்க்கட்டா அப்படி? ஐயோ உயிரோட இருக்கு. என்ன ராள் அது? அங்கே மீன் இருக்குது. அங்கே மீன் வெட்டு இந்த மீன் 5 கிலோவும் 880 கிராம் நிற்குது. என்ன சரி, இது என்ன மீன் ஐயா? கேரல் கேரல் மீன். மீனம்மா உன்னை வெட்டுப்பாடு. நல்லா இருக்குமா? சுவையா இருக்குமா? 8 கிலோ உண்டு. ஒரு மீன் 5 கிலோக்கு மேல நிற்குது. இது என்ன பெரிய அளவு இதுதானே, இல்லை இதை விட பெருசாக வருமா? அது என்ன மீன்? என்ன முரல்? சீலா சீலா மாலா. ஐயா இது என்ன விலை ஒரு கிலோ? இந்த பெரிய இறால் எங்களுக்கு 2000 போடுறாங்க. இப்போ கம்பெனியில் வேணால் 3000 ரூபா. இது எத்தனை இறால் ஒரு கிலோ நிற்கும்? 18 இறால் ஒரு கிலோ. 20 இது எத்தனை நண்டா? இதெல்லாம் வேறு எதுனா? நண்டு தான் டப்பி நண்டு தான். கிலோ நண்டுலேயே 1 கிலோ 1500. 100 ரூபாய் மீனை ஒன்று கிடக்கும். முருகை அடிக்கிறாங்க எல்லாம். இறால் பெருசாக வரும். எந்த இறால் எல்லாம் விலை கூட்டியில் விற்கணும். நீங்கள் 10,000 ரூபா விற்கணும். வேணும் வேணும். நீங்கள் 2000 ரூபா கொடுக்குறது
ஐயோ அப்படியா ஓடும்போது என்னது எத்தனை கிலோ ஒன்று பாப்போம் போடு ஒன்று 200 போடு கழிவும் இருக்கா ஆ கூட சரி சரி நான் நினைச்சேன் அதுவும் செய்து அங்கே ஒரு வாக்கு கிடக்குது போடுங்க இந்த நாள் சுட்டு சாப்பிட நல்லா இருக்கும் இந்த கழிவில் அங்கே போடுங்க ஒன்று எடுத்துட்டு இந்த கறிக்கு எது அதுவும் டெல்லி நாடு முள்ள பார்த்தீங்கன்னா 200 தூவடுங்க ஓ சரியா சரி அண்ணா நன்றி புது புது மீனெல்லாம் போகுது சரி போவோம் சரி ஐயா நன்றி நீங்கள் எந்த இடம் ஐயா ஆ ஆ சரி மீன் சந்தை டக்குன்னு ஓடி காடிங்க ஓடி வாங்க நீங்கள் எந்த இடம் ஐயா வணக்கம் நீங்கள் எந்த இடமா நான் குட்டைக்கு வந்தேன் நான் இந்த சைக்கிள் பார்க்குகள் நீங்களா அப்புறம் அதுக்கு இது எவ்வளோ காலம் இருக்குது இந்த சந்தை இந்த சந்தைங்க நான் பிறக்கிற முடியா இருக்குது முதல் வேறையா இருந்தது இப்போ சிவாலிங்கம் நிதி ஒதுக்கி கட்டி இப்போ ஒரு 10 வருஷம் இருக்கு பெருசாக்கிறதா முதல் இதே அளவு தான் இருந்ததா இல்லை சின்ன கிடந்த சும்மா ஒரு கொட்டிலா கிடந்தது கட்டினாரு சரி அஞ்சு வேலி நெல்லி வேலி பக்கம் கேரடாவே தொண்டை நாள் பக்கம் ஆக்கள் இங்கே வரைக்கணும் சரி சரி புத்தியூர் பக்கம் வரைக்கணும் மற்றது இந்த விடிய காலமேல இந்த ட்ரோலர்கள் ஒன்று மீன் கொடுக்கல சரி யாழ்ப்பாண பக்கம் இன்னும் வரைக்கணும் படகடியில் போய் எடுத்துக்கொண்டு போவேணுமா இல்லை இங்கே வந்து இங்கே ஒன்று அந்த கூலி விற்க வேணும் இப்போ உங்கள் கூறி முடிஞ்சுதா இல்லை இப்போ கூலி முடிஞ்சுது அது விடிய எத்தனை மணி 8:30க்கும் 9:30க்கும் முடியல வரும் இப்போ எடுத்துக்கொண்டு போட்டார்கள் கூடுதலாக என்ன போட்டார் வெளியே ஒரு 50 சைக்கிள் நின்றது மோட்டர் சைக்கிள் இப்போ இருக்கிறதெல்லாம் வீட்டு தேவைக்கு வந்திருக்கிறார் சமையலுக்கு வந்து வியாபாரத்துக்கு உங்களோட வீட இடத்துல இருக்கு இதுலேருந்து ஒரு கொஞ்சம் தூரம் 50-100 மீட்டர் அது வெல்வெட்டி துறைய விடம் அது குச்சமணுங்கன்னு சொல்கிறாங்க குச்சமணுங்க உங்களோட பிறந்த இடமே இதுதானே இருந்தேன்னா நான் டீச்சராக இருந்தேன் நான் சரி சரி டீச்சர் பென்ஷன் எடுத்து போட்டு சும்மா இருக்கிறேன் நான் என்னோட இந்த குத்தை எழுத நடத்துகிறேன் சரி சரி ஆனால் இது நல்லா பொழுதுபோகும் இல்லைன்னு பொழுதும் போவோம் 12 மணிக்கு போகும் பொழுது பைக்குக்கு எவ்வளோ 20 ரூபா மோட்டர் சைக்கிளுக்கு 20 ரூபா சைக்கிளுக்கு 10 ரூபா சரி சரி இங்கே மோட்டர் சைக்கிள் டிக்கெட் எடுத்துன்னா பாராக சேர்க்கல
கேட்குறாங்களுக்கு மாத்திரம் கொடுப்பேன். சரி சரி. அது அது பிள்ளை ஒன்று தந்துட்டு போகணும். நாளைக்கு சும்மா மேலே விட்டோம் சமைச்சு கொண்டு இருப்பேன். சரி சரி. நீங்கள் எந்த பள்ளிக்கூடத்தில் படிப்பிச்ச நீங்கள்? நான் தொண்டைமனாறு, கெரிடாவில், சரி, சிவஊர், 4 பள்ளிக்கூடத்துக்கிட்ட படிப்பிச்சேன். சரி சரி படிப்பிச்சேன். சரி ஐயா சரி. நன்றி அண்ணா நன்றி. இந்த இடம் தம்பி இந்த இடமா நீங்கள்? சரி சரி சரி. தம்பி கனடா. சரி 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 சரி. அப்போ உங்களுக்கு இதுதான் இப்போ பொழுதுபோகும் எனக்கு. 12 மணியான காலமே 9 மணியிலிருந்து 12 மணியான பொழுதுபோகும். வீட்டை வச்சு சாப்பிட்டுட்டு ஒரு சின்ன தூக்கம். சரி. அதுக்கு பிறகு கடற்கரைகளில் வந்துருந்தா அவங்களோட காட்சி கொண்டு இருந்துட்டு வீட்டுக்கு போகிறதா. சரி. ஏனெண்டா நீங்கள் இப்போ இங்கேயே பள்ளிக்கூடத்தில் படிப்பிச்சதால் இந்த கிராமத்திலே வாழ்ந்ததால் உங்களுக்கு அந்த கிராமத்தின் வித்தியாசம் தெரியும். அதால் கேட்குறேன். ஒரு 10-15 வருடத்துக்கு முன்னம் இருந்த வெல்வெட்டித்துறையோட ஒப்பிடும்போது இப்போ எப்படி இருக்குது? முன்னேறி இருக்கா இல்லை அப்படியே தான் இருக்கா? இல்லை முன்னேறி இருக்கு. ட்ரோலரில் கொண்டு வந்து மீன் கொண்டு வந்து விற்றவை. அப்போ சந்தையில் விற்றவை எனக்கு 200 ரூபா தந்துட்டு போயிடும். அன்பாக தந்துட்டு போயிடும். இல்லை இந்த கடை வேணும். சந்தைக்குள்ள வந்து யாரெண்டாலும் மீன் விற்றால் எனக்கு சந்தை குத்தே காசு வரவா. சரி 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 சரி. எத்தனை பேர் இங்கே மீன் பிடிக்க போகிறார்கள் இந்த சந்தைக்கு? இந்த சந்தைக்கு 15 வள்ளம் நிற்குது. 15 வள்ளமும் போகும். சரி சரி. என்ன ஒரே மாதிரியே வருமா? இல்லை ஒவ்வொரு 5 ஆள் பக்கம் போவான். இல்லை நாங்கள் மீன் வந்து ஒரே மாதிரியே ஒவ்வொரு நாளும் ஒரே மாதிரி தான் வரும். கூடி குறையும். சிலருக்கு மீன் கூடும், சிலருக்கு குறையும். அந்த டக்க பொறுத்தது. இப்போ இந்த பகுதியில் இருக்கிற கட்டிடங்கள் முதல் இருந்ததை விட மாறி இருக்கா இல்லை இப்படியே தான் இருந்தது? மாறி கொண்டு இருந்தேன். வெளிநாட்டு காசுகள் எல்லாம் வந்து கொண்டு இருக்கட்டும். வெளிநாட்டு காசுகள் வந்தபடியால் மாடி வீடுகள் எல்லாம் வந்து புதுசாக வந்துருக்குது. இப்போ இந்த சன நெருக்கம் கூடின உடனே ஜனங்கள் எட்டத்தில் போய் எல்லாம் காணிகள் வேண்டி வீடு கட்டி அங்கே இருக்குது. அங்கே எல்லாம். ஆனால் இப்போ இங்கே வேண்டதுக்கு காணி இல்லைன்னு எல்லாருமே வேற காணி இருக்குது. சரியான வீடு அதுதான் பிரச்சனை. இப்போ எல்லாம் இப்போ பள்ளத்துறை டவுனுக்குள்ள ஒரு பேரப்பு காணி வேண்டாம் 1 கோடி ரூபா வேணும். ஐயோ. அந்த ஒரு ஏஎம்சி எனக்கு முன்னாலே ஒரு காணி பெருங்காணி கொண்டு ஒரு பிறப்பு விலப்பட்டது 1 கோடி. 1 கோடி ஒரு பிறப்பு. நான் தொப்பி போடுறது வெயிலுக்கு போயிடறேன். அதாவது கூலிங் கிளாஸ் போடுறது நெடிலும் இந்த இருக்கிற வழியா வெயில். இப்போ குளிர்காலம் என்ற வழியா வெயில் இல்லை கூட. ஒரு நிமிஷம் ஐயா வரையிலையா ஸ்டார்ட் தள்ளணுமா? தள்ளணும்னா சொல்லுங்க. தள்ளி விடட்டா? அடிக்கட்டா இருக்கா? நான் அடிக்கல பிளக் பிரேக்குங்க. சரி ஐயா நன்றி நன்றி நன்றி. அது ஐயாவினுடைய பைக் வந்து ப்ளக் பிரச்சனை போல். ஐயோ அது என்ன சொல்லுங்க, சாதாரணமாக தள்ளினா பரவாயில்லை, ஸ்டார்ட் எடுத்து கொஞ்சம் ஓடாமல் நின்றுச்சுது. சிலது தள்ளி விட்டோன்னே ஸ்டார்ட் வந்துடும். சரி ஐயா சரி சரி. ஒரு ஜானியை தள்ளுற மாதிரி, ஜானியை தள்ளுறதுன்னு கேட்பீங்க, பெரிய ஒரு பேரமான பொருளை தள்ளுற மாதிரி இருந்தது. ஐயா இது எவ்வளோ சரியா?
சந்தையடி என்ன சொல்கிறது? இது மீன் சந்தை அடி வேணும். சரி சரி. அங்கே படகு போகுது பாருங்க. அப்படி இந்த பக்கம் பாருங்க, இதில் ஒரு கோயில் இருக்குது. இதில் பாருங்கோ நிறைய படகுகள் மீன் பிடிக்க போகிறதுக்கு தயாராக இருக்குது. அப்படி இந்த பக்கம் பாருங்கோ, கடல் அலை தாலாட்டும் அன்னை ஆரோக்கிய மாதா. கடற்கரை மீன்பிடி துறைமுகம். இப்படியே வேலைப்பக்கம் பாருங்க, இது ஒரு கட்டடம் வந்திருக்கு. என்ன கட்டடம் எனக்கு தெரியலை. ஆழிக்குமரன் ஆனந்தன் நீச்சல் தடாகம். சரி, நாங்கள் இப்படியே இந்த வீதியால் பயணம் செய்வோம். இதில் இடப்பக்கம் இருக்கிறது ரேவடி கடற்கரை. அதில் பாருங்கள், இது IEV கழகம். அடுத்தது இதுலேயும் ஒரு கோயில் பாருங்க. எனக்கு இதுக்குள்ள நிறைய கோயில் இருக்குது போல இருக்குது. சரி, இந்த வீதியால் இப்படியே போவோமாங்க. இப்படியே போய் நடிககாடு பிள்ளையார் கோயில் அடியில் போய் பிரதான வீதியால் வருவோம். இதில் நிறைய கட்டிட தொகுதிகள். இப்போ இந்த வீட்டை பாருங்க, இதில் முன்னுக்கு வீதி, இந்த இடத்த வீதி. அப்படியே பாருங்க, இதுதான் பிரதான கதவு வீட்டுக்குள்ளே. ஓம் வேல். சரி, இப்படியே நேர பாருங்க. அடுத்த கோயில் என்ன, குச்சம் சரஸ்வதி அம்மன் தேவஸ்தானம். இதில் இருக்கிறது வாணி படிப்பகமும் கலாசார மண்டபம், கலை கலாசார மண்டபம். சரி, இனி இந்த வீதி எப்படி நேராக பார்த்துக்கொண்டு வாங்கோ. இடப்பக்கம் கடற்கரை, வலப்பக்கம் வீடுகள். நிறைய குறுக்கு வீதிகள் வலப்பக்கம் போகுது. நான் ஒவ்வொரு குறுக்கு வீதிகளுக்குள்ளேயுமே போகையில் காரணம் என்னென்னா, ஏற்கனவே நான் பகுதி 3வது காணொளியில் இந்த குறுக்கு வீதிகள் எப்படி இருக்குமன்றதை காட்டினான். இதுலேயும் பாருங்க, ஒரு குறுக்கு வீதி போகுது. இனி இப்படியே நேர போய் பிரதான வீதிக்கு போவோம், வேலை பக்கம் போவோம். சரி ஐயா, இதால் இருக்கா, போய் சுற்றி பார்ப்போம். அதில் ஒரு ஐயா நிற்கிறார். நாங்கள் அப்படியே சுற்றி கொண்டு வந்தோம், அந்த ஐயாவோட கதைப்போம். பார்த்தீங்களா, இல்லையோ வீடு தான். வீட்டை பார்த்தீங்களா, அப்படியே நேர பாருங்க. இந்த இடம் உண்மையிலே சிறப்பாக இருக்குது. வேறு பயணம் செய்யவே ஆசையாக இருக்குது. புதிய புதிய வீடுகள் எல்லாம் வந்து கொண்டிருக்கு. வீடோட வீடுகளை பாருங்க. அதில் இடப்பக்கம் போகலாம். அங்கே போனால் பிரதான வீதி. நாங்கள் இந்த வீதிக்குள்ளே போவோம். ஏன் இதுக்குள்ளாலே தான் பயணம் செய்கிறேன்டா, இவ்வளவு நெருக்கமாக வீடுகள் இருக்குன்றதை உங்களுக்கு காட்டுறதுக்காக. புது புது வீடுகள் பெருசு பெருசாக இல்லாமல் வந்து கொண்டு அப்படியே பாருங்க. இதில் ஒரு கோயில் ஒன்று இருக்குது, வைரவர் கோயில்.
கொத்தியல் வைரவர் கோயில்னு தான் இருக்குது. அதான வந்து நான் வந்து நிற்கிறேன். சரி சரி சரி, அதில் அந்த ஐயா நிற்கிற அவரோட கதைப்பம். வணக்கம் ஐயா. வணக்கம். உங்களோட பெயர்? உமாபதி ராஜா தர்மரேட்னம். சரி, வல்வெட்டித்துறை என்ற கிராமத்தை சுற்றி பார்த்து கொண்டு இருக்கிறோம். இப்போ நாங்கள் நிற்கிற இந்த இடம் எந்த இடம்? இந்த இடம் வல்லெடுத்துறை கொத்தியாலுக்கும் காட்டு வளவுக்கும் இடையில். காட்டு வளவு, குறிப்பாக காட்டு வளவு அங்கால வாசாலை இருக்குது, நேதாஜி இளைஞர் விளையாட்டுக்களை வாசாலை. இங்கால மீன்பிடி சங்க வலைகள், கொத்துற இடங்கள், தங்குற இடங்களுக்குரிய இடம் இருக்குது. இந்த சனசமூக நிலையம் இருக்குல்ல, இது எந்த ஊருக்குள்ளே வருது? வல்வெட்டித்துறை. வல்லெடுத்துறை ஊருக்குள்ள. வல்வெட்டித்துறை எந்த இடம்? வல்லெடுத்துறை காட்டு வளவு. அப்போ இது அதுக்கு அங்கால எந்த இடத்தோட வல்வெட்டித்துறை முடியுது? வல்லெடுத்துறை அங்கால ஊரணி வரும் ஹாஸ்பிட்டல், அரசினர் வைத்தியசாலை, அதோட தான் நம்ம பவுண்டரி முடியுது. அந்த ஊரணி ஊற்றி இருக்குல்ல, ஊரணி அந்த பின் ஊற்று இருக்கு, அது வல்வெட்டித்துறை தானே? அது சுடலையெல்லாம் வல்லெடுத்துறை பவுண்டரி. சரி சரி சரி. இப்போ பார்க்க பெரிய பெரிய வீடு கட்டப்படுது, இவர்கள் வெளிநாட்டுக்கு போன அப்புறம் தான் இவர்கள் இந்த வசதி என்ன மாதிரி சில பேர் யோசிக்கலாம் என்ன. ஆனால் உண்மையின்படி இந்த வல்வெட்டித்துறை என்ற ஊருக்கு மிகப்பெரிய வரலாறு இருக்கு. முன்னமே நல்ல செல்வ செழிப்போட இங்கே வாழ்ந்திருக்கிறார்கள், இப்போவும் செல்வ செழிப்போட வாழ்கிறார்கள். அப்படியே வந்ததா எல்லாம் ஏதாவது மாற்றங்கள் ஏற்பட்டதா? அந்த பொருளாதார ரீதியாக என்ன நிலை இருந்தது? எங்கட ஊர் வந்து இலங்கை அமைப்பின்படி யாழ்ப்பாணம் ஒரு குடாநாடு, அதுலேயும் வடம்ராஜ் தலை உச்சி மாதிரி. எங்கட வல்லெடுத்துறை ஒரு வாணிபத்தில் பெயர் பெற்றது அந்த காலத்துலேயும். கப்பலோடிகள், மற்றது கடல் மீன் பிடிக்கிற இதுகள். அப்போ இந்த வடமராட்சி வல்லெடுத்துறை உச்சி நாடு மாதிரி. அப்போ எங்களோட நாட்டில் யுத்தங்கள் ஏற்பட்டதாலேயும் யுத்தத்திலையும் பலதரப்பட்ட கொள்கைகள், பலதரப்பட்ட இலட்சியங்களோட வாழ்ந்து நிலவுலஞ்சு இன்றைக்கு எல்லா ஊரையும் விட இங்கே ஒரு நொந்து போயிடுது. உதாரணத்துக்கு தொண்டமநாட்டிலிருந்து பருத்துறை வாட்டும் ரோடு ஒரு நாட்டுக்கும் ஒரு மாதிரி பள்ளவும் குழியும் குன்றுமா சும்மா. ஆனால் பெரிய அளவான மக்கள் தொகை வாழக்கூடிய இடத்துல தொண்டைமானாரில் இருந்து பருத்தித்துறை வரையான அந்த பிரதான வீதி இருக்குல்ல, அது முக்கியமானது. ஆனால் யாழ்ப்பாணத்தில் பல பகுதிகளில் வீதி போடப்பட்டிருக்கு. யாழ்ப்பாணம் மட்டும் இல்லை, இலங்கை முழுவதும் நீங்கள் பயணம் செய்து பார்த்தா நிறைய இடங்களில் நல்ல மாதிரி வீதிகள் போடப்பட்டிருக்கு, மக்கள் குடியிருப்பு இல்லாத இடத்துல கூட. ஆனால் இது ஒரு பெரும் பகுதி, பெரிய அளவான மக்கள் தொகை வாழக்கூடிய பகுதி. ஆனால் பிரதான வீதி இன்றுமே போடப்படாத நிலையில் இருக்குது. சில நாட்களுக்கு முன்பு அது தொடர்பான ஒரு ஆர்ப்பாட்டம் ஒன்றும் செய்திருந்தார்கள். ஏன் இதை போடாமல் இருக்கிறார்கள்னு எனக்கு தெரியல. ஆனால் இது முக்கியமாக போட வேண்டிய ஒரு வீதி ஒன்று. என்ன இன்னும் பொறுத்தளவில் இந்த வயசு அனுபவத்தில் சொல்கிறேன், நாட்டில் யுத்தங்கள் வந்ததால் பல கோயில்கள் நேரடி தாக்குதலுக்கு, குண்டு தாக்குதலுக்கு ஆளாகி உடவட்டு சிதவட்டு சின்ன பின்னமாக நாட்டு மக்கள் எல்லாம் சிதஞ்சு ஒரு குழவி கூட்டில் கல்லறி விழுந்தால் சிதறுண்ட மாதிரி வெளிநாடு, அந்நிய நாடு, அந்நிய ஊரில் எல்லாம் போய் பறந்துபட்டு வாழினோம். ஒரு கோஆப்ரேட்டிவ் பறந்துபட்டு வாழ்ந்த காலத்தில் எங்களோட நாட்டில் யுத்தம் வந்து அதிக பாதிப்புகளை இழந்து இன்றைய வரைய பாதிப்புகளை இழந்து வாழ்கிற மக்கள் மயிலிட்டி மக்கள் தான். இன்றைக்கும் எவ்வளோ நிலங்கள் விடுபட்டும் விடுபடாமலும் இருக்குது. அப்படி ஒப்பிடைகளை எங்களோட நாட்டில் நிலப்பிரச்சனையிட்டு குறைகளோட வாழலாம். ஒரு பொருளாதாரத்துக்கு உரம் இல்லை, கடத்தொழிலுக்கு ஒரு வேலை இல்லை, போட் இல்லை, அந்த மாதிரியான பிரச்சனை தான் இருக்கு. பொருளாதார நெருக்கடி இருந்து கொண்டு அந்த இராணுவ முகாம் மட்டும்தான் கட்டுப்பாட்டில் இருக்குது, மற்றெல்லாம் பொதுமக்களோட பாவனையில் தான் இருக்குது. பொதுமக்கள பாவனையில் தான் இருக்குது. மாநகரமாக வரணுமெண்டா முக்கியமாக கடல் போக்குவரத்து, விமான போக்குவரத்து, ட்ரெயின் போக்குவரத்து, உள்நாட்டு போக்குவரத்து இருக்கணும். இங்கே துறைமுகம் பெயர் இருக்குது. இங்கே வல்லெடுத்துறையில் கொச்சியால் என்ற ஒரு மீன்பிடி இடம் இருக்குது, தேவடி என்ற ஒரு இடம் இருக்குது, ஆதிவலடியில் மீன்பிடி இடம் இருக்குது. ஒரு இடத்துல கூட ஒரு சரியான ஒரு துறைமுகம் இல்லை. அப்போ இதுக்கு என்ன காரணம்? எங்களுக்குள்ள உள்ள ஒரு ஐக்கிய குறைபாடோ இல்லாவிட்டால் அரசியலில் உள்ள திட்டமிட்ட ஒரு சதி செயலோ இல்லாவிட்டால் நமக்கு இந்த வேலை. அது எங்களோட ஊர் ஒரு காலத்தில் தொழில் ரீதியாக சில குறைமுறைகளை செய்து வந்ததால் அதால்
அந்த பாதிப்பை மனதில் வச்சு கொண்டு அரசாங்கம் எங்களை வஞ்சிக்குதோ எங்களுக்கு தெரியாது. இப்போ அரசாங்கம் சார்பாகவோ கட்சி சார்பாக யாராவது ஒரு உறுப்பினர் பார்த்தா இதை கொண்டு போய் சேர்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வெல்வெட்டித்துறை, பருத்தித்துறையாக இருக்கட்டும், தொண்டைமானாரில் இருந்து வீதி சரியாக போடப்படையில. நீங்கள் சொல்கிறீங்க மீன்பிடி துறைமுகங்கள் ஒழுங்காக இல்லையண்டு. அதை தாண்டிய நிறைய பிரச்சனைகள் இங்கே இருக்கு. ஆனால் இவ்வளவுத்தையும் பார்க்கும்போது வஞ்சிக்கப்பட்ட மாதிரி தான் எனக்கு தெரியும். என்ன காரணம்டா, இந்த ஐயா என்னோட நிறைய விடயங்களை பகிர்ந்திருந்தார். ஆனாலும் சில விடயங்களை உங்களுடைய பார்வைக்காக என்னால் தர முடியல. குறிப்பாக இந்த ஐயா மட்டுமில்லை, நான், நீங்கள் எல்லாருமே பெரிதும் அவதானிக்கக்கூடிய விடயம், இந்த வெல்வெட்டுத்துறையில் சாலை சரியாக போடப்படவில்லை. யுத்தம் நிறைவடைந்து பல ஆண்டுகளாகிவிட்டது. குறிப்பாக பல இடங்கள் மக்கள் குடியிருப்பு குறைவாக இருக்கிற இடங்கள் கூட நல்ல வகையில் பாதைகள் போடப்பட்ட போதும் கூட தொண்டைமானாற்றில் இருந்து பருத்தித்துறை வரையான அந்த பாதை என்பது இதுவரைக்குமே ஒரு சரியான கவனத்தில் எடுத்து போடப்படாமல் இருக்குது. அதைவிட வெல்வெட்டுத்துறையில் இந்த ஐயா குற்றச்சாட்டாக முன்வைத்திருக்கிற விடயம், மீன்பிடி துறைமுகங்கள் சரியான முறையில் கட்டமைக்கப்படவில்லை. இது மாதிரியான நிறைய விடயங்கள் இருக்குது. உண்மையிலே இதற்கு பின்னால என்ன காரணம் இருக்குன்றது பெரிய அளவில் இருக்கிற கேள்வி. இந்த காணொளியில் நான் உங்கள்கிட்ட கேட்கிற விடயம், வெல்வெட்டுத்துறை பகுதியில் சாலை சரியாக போடப்படாமை, மீன்பிடி துறைமுகம் சரியாக அமைக்கப்படாமை, இது போன்ற செய்யப்படாத சில அபிவிருத்திகளுக்கு என்ன காரணம்? இது திட்டமிட்ட சதிதானா? அப்படி திட்டமிட்ட சதியாக இருந்தால் என்னத்துக்காக அதை செய்யாமல் இருக்கிறார்கள்? இது போன்ற விடயங்கள் உங்களுடைய பார்வைக்காக கொண்டு வரேன். நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? என்ன காரணத்துக்காக இதெல்லாம் செய்யப்படாமல் இருக்குன்றதை உங்களுடைய கருத்தாக பதிவு செய்யுங்க. ஐயாவோடையும் நிறைய நேரம் இதிலேருந்து கதைச்சதால இப்போ இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன். அடுத்த காணொலியில் வெல்வெட்டுத்துறையினுடைய எஞ்சிய சில பகுதிகளையும் உங்களுக்கு காட்டுவேன். இப்போ இந்த காணொலியில் இருந்து விடைபெறுகிறேன். இதுவரை பவனீசன் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கிற மணிபத்தன் பெல் ஐக்கானை அழுத்தி இணைந்திருங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு காணொலியும் உங்களை சேரும். இப்போ விடைபெறுகிறேன். ஐயா கதைச்சது என்ன மாதிரி இருக்கு? இல்லை நான் கதை நல்ல மாதிரி உண்மையை சொல்லுங்க. உண்மையாக நல்லா இருக்கு.